நான் உங்களுக்கு முன்னாடி நடப்பேன் அப்படின்றாங்க. அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். அவர் முன்னாடி நடக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிசயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தேவன் முன்னாடி நடக்கிறான் அப்படின்ட்டாருனாலே என்ன அர்த்தம்? பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பாதையில் எக்கச்சக்க அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்க, நடக்கும். எல்லா இடத்துலையும் தப்பிச்சிடுவீங்க, யார் கையிலையும் மாட்ட மாட்டீங்க. அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். உங்கள் பாதையில் யாராவது வந்தால் செத்தான், அவங்க செத்தாங்க, அவ்வளோதான். அவங்க உங்ககிட்ட யாராவது வச்சுக்கிட்டா அவங்க காலி. ஏன்னா தேவன் முன்னாடி நடக்கிறார், பயங்கரமான தேவன் முன்னாடி நடக்கிறாரு. அவர் முன்னாடி நடக்கிறதுனால பெரிய சந்தோஷம் வந்துடும். என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும், எங்கே போனோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவரை நம்ம பின்பற்றி போனால் போதும். அவருக்கு தெரியும் எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும் என்று. உங்கள் அறிவை பத்திரமா வச்சுக்கோங்க, பயன்படுத்த வேண்டாம். தேவ ஞானம் விளங்கும், தேவ ஞானம் உங்களுக்காக செயல்படும். பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறாது, மாற்ற முடியாது அப்படின்றீங்களா? அதுதான் மாறப்போகுது. ஏன்னா தேவன் முன்னாடி நடக்கிறவர், தேவனில் மாற்றிடுவார். சரிங்களா? எல்லாம் மாறும். தேவன் முன் நடக்கிறதுனால அடையாளம் தெரியாமல் நீங்கள் மாறிடுவீங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே அவர் இறக்கி வச்சுடுவார், பாரங்கள் எல்லாம் இறங்கிடும். புதுசாக மாறி இருக்கும், உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறி இருக்கும். ஏன்னா தேவன் முன் நடத்துகிறவர் தேவன்.